Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டேக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஃபோனுக்கு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னும் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், தப்பி தவறி அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறமா அந்த ஃபோனோட பேக் டோர் உடஞ்சிருக்கு. அந்த ஃபோனோட பேக் டோர் மோஸ்ட்லி வந்து இப்போ வர ஃபோன் எல்லாமே வந்து கிளாஸ் டைப்பில் வரும். ஸோ கிளாஸி டைப்பில் வரும்போது ஃபோன் கீழே போடும்போது அந்த கிளாஸ் கண்டிப்பாக உடையும். ஸோ இது உடஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றினோம்னாக்கா கம்பெனி எடுத்துகிட்டு போகிறோம். கம்பெனி போனாக்கா ஃபோனோட பாதி ரேட் சொல்கிறான். ஆனால் வந்து நார்மல் கடையில் போய் கேட்கும் போது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரேட் சொல்லிடுறாங்க. சில பேர் வந்து 2000 சொல்கிறாங்க, சில பேர் வந்து 3000 சொல்கிறாங்க, சில பேர் வந்து 5000 சொல்கிறாங்க, சில பேர் வந்து 1000 rupees கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ 1000 rupees சொல்கிற பேக் டோர் வந்து மாற்றலாம் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை 2000 சொல்கிற பேக் டோர் மாற்றினா பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை கம்பெனிலேயே போய் நம்ம மாற்றணுமா சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் நம்மளுக்கு ஆகுது சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், வீடியோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் தான் இந்த சேனல் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஷோரூமில் போய் கேட்கும் போது அவங்க வந்து ஃபோனோட பாதி, இப்போ உங்கள் ஃபோன் வந்து 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து அதோட ஃபோனோட பாதி ரேட் சொல்லுவாங்க. ஸோ பாதி ரேட் சொல்லும் போது அவங்க வந்து பேக் டோர் மட்டும்தான் மாற்றுவாங்களான்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து அந்த ரேட் பாதி ரேட் சொல்கிறது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மேனுவலாக அந்த பேக் டோர் மட்டும் மாற்ற மாட்டாங்க. ஓகேவா கைஸ்? அவங்க வந்து ஃபுல் பாடி ஃபுல் செட்டோட மாற்றுவாங்க. நான் பக்கத்தில் ஃபோட்டோஸ் காட்டுறேன். பேக் டோர்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேக் டோர் மட்டும்தான் வரும். ஃபுல் பாடி செட்டுனாக்கா இந்த ஹோம் பேனல் ஹவுசிங் வரும். ஐ மீன் வந்து ஃபுல் பாடியோட உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் ஃபுல் பாடி. இதுக்கான ப்ரைஸ் தான் ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் வந்து எல்லா பார்ட்ஸுமே ஒரிஜினல் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே அதில் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரவே வராது. இந்த மாதிரி ஹவுசிங் பேனல் தான் அவங்க வந்து கம்பெனியில் மாற்றுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதுக்கான எல்லா ப்ரைஸும் அந்த பாடியிலும் என்னென்ன காஸ்ட்டோட எல்லாமே சேர்த்து தான் அவங்க வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. இப்போ வந்து பேக் டோர் மட்டும் அவங்க வந்து எதுக்காக மாற்ற மாட்டாங்க? கம்பெனியில் கண்டிப்பாக வந்து பேக் டோர் மட்டும் எங்கேயுமே மாற்ற மாட்டாங்க. நீங்கள் எங்கே கம்பெனி போனாலும் ஃபுல் ஹவுசிங் தான் மாற்றுவாங்க. இப்போ நம்ம கடையில் போகும்போது எதுக்காக இந்த மாதிரி ரேட்லாம் சொல்கிறாங்க? கம்மியான ரேட் 1000 rupees சொல்கிறாங்க, சில பேர் 2000 சொல்கிறாங்க, சில பேர் வந்து 3000 சொல்கிறாங்க, சில பேர் 5000 கூட சொல்கிறாங்க. இப்போ நார்மல் கடையிலே எதுக்காக இந்த மாதிரி ரேட்லாம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து மேனுவலாக வந்து பேக் டோர் கழட்டிட்டு மாட்டுவாங்க. இந்த மேனுவல்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மேனுவலாக அவங்க வந்து கழட்டும் போது ஃபோன் வந்து கழட்டுவாங்க. சில பேர் நிறைய கடையில் கழட்டுறாங்க, மேனுவலாக மாற்றுவாங்க. மேனுவல் மாற்றினாக்கா அந்த ஃபோன் வந்து நல்லா ஹீட் ஒரு டிகிரியில் அவங்க வந்து வச்சுட்டு ஃபோன் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் ஃபோனில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப வந்து மைனூட்டாக இருக்கோ, அந்த பார்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், நல்லா வீக் ஆகிடும். நல்லா ரொம்ப ஓவராக ஹீட் ஆகிடும். ஹீட் பண்ணால் தான் அந்த பேக் டோரே கழட்ட முடியும். ஐஃபோனோட பேக் டோர் வந்து ரொம்ப ஹீட் பண்ணால் தான் கழட்ட முடியும். அவங்க வந்து ஹீட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி பேக் டோர் எப்படியாவது கழட்டிட்டு IP18 எல்லாம் ஊற்றிட்டு கழட்டிட்டு க்ளீன் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபோன் வந்து கண்டிப்பாக பாதிப்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபோன் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் ஃபோனோட மதர் போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். உங்கள் ஃபோனோட என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லா பார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். சில பேருக்கு மோஸ்ட்லி வந்து கீழே வந்து ஃபோனோட மைக்கில் பிரச்சனை வரும், சில பேருக்கு வந்து கேமராவில் பிரச்சனை வரும், சில பேருக்கு வந்து மைக்கு பிரச்சனை வரும், கேமராவோட ஃப்ளாஷ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அவன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வரலன்னா கூட கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக ஃபால்ட் வராது செய்யும். ஆனால் அந்த மாதிரி ஹீட் பண்ணி அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க வேலை முடிஞ்சிச்சு சொல்லி அவங்க வந்து மாட்டி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் நல்லா ஒர்க் ஆகும். கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எதனா பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் மாற்றாதீங்க. இப்போ கம்மியான பட்ஜெட்னாக்கா அவங்க வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் வாங்கி, இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேட் சொல்கிறாங்க, 5000 அந்த மாதிரி கொடுங்க, 6000 அந்த மாதிரி கொடுங்க சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றலாம். அது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எதுக்காக மாற்றலாம் சொல்கிறேன்னு அவங்களும் வந்து ஃபுல் பாடிலாம் மாற்ற மாட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து லேசர் கட்டிங் மிஷின் இருக்கும். லேசர் கட்டிங் மிஷினாக்கா ஐஃபோனுக்கு வந்து பேக் டோர் கட்டுறதுக்கு சொல்லி தனியாக ஒரு லேசர் கட்டிங் மிஷின் வரும். நான் பக்கத்தில் ஃபோட்டோ கட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐஃபோன் 13, 14, 15, 16 என்ன மாடல் இருந்தாலும் அதில் வந்து எல்லாமே லேசர் மிஷினில் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? உங்கள் ஃபோன் 13 Pro Maxனாக்கா 13 Pro Max அதில் தட்டினாலே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள லேசர் மிஷின்குள்ளே வச்சுட்டு அவங்க வந்து கட்டிங் பண்ணுவாங்க. அந்த மிஷின் வந்து கட்டிங் பண்ணுவோம். அந்த கட்டிங் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஃபுல்லாக இருக்கிற கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் பேர்ன் ஆயிரும். பேர்னாக்கா நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். டீஸ் வச்சு பட்டுன்னு எடுத்துடலாம். நம்ம வந்து அது பேர்ன் ஆகும் போது என்ன ஆகும்,
அந்த பேக் டோர் வந்து பேக் டோர் மாற்றும் போது உங்கள் ஃபோன் எந்த ஒரு பாதிப்பு வராது. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஆனால் அது பர்ன் ஆனதுக்கப்புறமா கழட்டுறவன் வந்து மெதுவாக பார்த்து பொறுமையாக கழட்டினா மட்டும்தான். அவன் வந்து தெரியாமல் அங்கங்கே டியூசர் விட்டு பிளேடு விட்டு அவங்க எடுத்தாங்கனாக்கா உள்ளே இருக்கிற ஸ்டிப்பு இல்லைன்னா எதனா ஒரு பார்ட்ஸ் வந்து லைட்டாக கிராக் ஆனால் கூட கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். மிஷின் வந்து கட் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துரும். அப்போ கழட்டும் போது கூட நம்ம வந்து பர்ஃபெக்டாக பார்த்து கழட்டணும். அந்த மாதிரி கடைக்காரங்க வந்து கண்டிப்பாக 6000 கொடுங்க 5000 கொடுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து 6000 இல்லை அவங்க 7000 கேட்டால் கூட நீங்கள் வந்து தாராளமாக தரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து லேசர் மிஷின் வச்சு பண்ணுவாங்க. வச்சு பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பட்ஜெட் எதுக்காக சொல்கிறாங்க, ஹை பட்ஜெட் எதுக்காக சொல்கிறாங்க, ஷோரூம்கார இந்த மாதிரி பட்ஜெட் எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லா ஆன்சருமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்ட் நினச்சினாக்கா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸில் போனேன், அதுக்கேற்ற மாதிரி நான் கமெண்ட் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இப்போ நீங்கள் வந்து பேக் டோர் உங்களுக்கு வந்து பேக் டோர் ஐஃபோனோட பேக் டோர் உடஞ்சிருக்கு, கம்மியான பட்ஜெட்டில் மாற்றணும், அதே மாதிரி உங்களுக்கு எங்கே போய் மாற்ற சொல்லி கன்ஃபியூஸ் ஆனாக்கா நான் இங்கே கீழே நம்பர் தரேன். இந்த ஒரு ஐஃபோன் டாக்டர் சொல்லி ஒரு கடை இருக்குது நம்ம சென்னையில் ஷோரிங்லூரில் இந்த கடை இருக்குது. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து அங்கே கான்டாக்ட் பண்ண நான் ஃபோனோட நம்பர் தரேன். இந்த ஷாப் ஓனரோட நம்பர் இங்கே இருக்குது. என்னோட நம்பர் வேணுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நானும் அந்த கடையில் ஒர்க் பண்ணுறேன், நான் அந்த கடையில் தான் இருக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா என்னை கூட மீட் பண்ணலாம். கம்மியான பட்ஜெட்டில் உங்கள் ஐஃபோன் பேக் டோர் நல்லா சேஃபாக மாற்றணுன்னாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஷாப்போட லொக்கேஷன் கூட நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பின் லொக்கேஷன் கூட போட்டுடுறேன், ஃபுல் அட்ரஸ் கூட நான் அதில் போட்டுறேன், ஷாப் ஓனர் நம்பர் கூட ஃபுல்லாகவே போட்டுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் ஐஃபோனோட பேக் டோர் நம்ம 2 hours மேக்ஸிமம் 2 hours நம்ம வந்து மாற்றி கொடுத்துருவோம். அதுக்கான கேரண்டி நான் உங்களுக்கு தரேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்மகிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து மிஷின் ஒர்க்கு தான் கைஸ். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா லேசர் மிஷின் நம்மகிட்ட இருக்குது. ஐஃபோனோட எந்த ஒர்க் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வரலாம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபோன் டெட்டாக கொண்டு வந்தாலும் கூட நம்ம கடையில் வந்து ரெடி ஆகும். இப்போதைக்கு நான் இந்த பேக் டோர் பற்றி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா ப்ராப்ளம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா கூட நம்ம கடைக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் தாராளமாக அந்த நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணி தருவேன். உங்களுக்கு பேக் டோர் மாற்றணுனாக்கா இப்போ எல்லா ஃபோனோட இப்போ பேக் டோரோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் இந்த வீடியோவில் வந்து பேக் டோரோட ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாடலுக்கு ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்கள் ஃபோனோட என்ன மாடலோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லைனா கால் பண்ணி கேளுங்க. அதுக்கேற்ற நான் ரேட் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எந்த ஒரு பிரச்சனை வரவே வராது, சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பிடித்தா இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.